Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.10 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கக்கூடிய ஃபாலோயிங் ஃபிகர் கான்ஃபிகரேஷனை வந்து சார்ஜ் கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே எலக்ட்ரிக் டைபோலுங்கிறப்ப எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நான் ஓன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க சார்ஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜ் வந்து பார்க்குறேன். இந்த சார்ஜ் வந்து பார்த்தோம்னா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ சார்ஜ். அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கியூ இன்ட்டு ஏ. அடுத்து இது பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஏ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அதனால் ஐ கேப் அப்படின்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ். அடுத்து இந்த சார்ஜ் வந்து பார்க்குறேன், இந்த சார்ஜும் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான், அதனால் கியூன்னு எழுதிக்கிறேன். அதுக்குரிய இருக்கிற டிஸ்டன்ஸும் பார்த்தோம்னா ஏ தான், ஆனால் அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால மைனஸ் ஐ கேப்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு கியூ ஏ ஐ கேப் மைனஸ் கியூஏ ஐ கேப்னு கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிகருக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது, ஆனால் நடுவில் மைனஸ் இருக்கிறனால எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து எனக்கு 0ன்னு கிடச்சிடும். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து பார்க்கணும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா எனக்கு ஒரு சார்ஜ் ஆரிஜினில் ப்ளேஸ் ஆகிருக்கு, இன்னொரு சார்ஜ் வந்து எனக்கு ஏங்கிற டிஸ்டன்ஸில் வந்துருக்கு. ஆரிஜினில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து பார்த்தோம்னா எனக்கு அதோட பொசிஷன் வெக்டார் வந்து 0 இருக்கிறனால அதோட சார்ஜ் அதாவது கியூ இன்ட்டு ஏக்கு வந்து பார்த்தோம்னா ஐ கேப்னெட்டு இங்கே எழுதுகிறோம். ஐ கேப்னு எழுதுகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால ஐ கேப்னெட்டு எழுதுகிறோம். ஜே கேப்னுட்டு எழுதுகிறோம். ஜே கேப் எதுக்கு எழுதுகிறோம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ஜே கேப்னுட்டு எழுதுவோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஆரிஜினில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஆரிஜினில் ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறப்ப அதோட வேல்யூ பொசிஷன் வெக்டார் 0வாக தான் இருக்கும், அதனால் 0ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து இன்னொரு சார்ஜ் வந்து பார்த்தோம்னா அதுக்கு சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ. அடுத்து அந்த சார்ஜுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால ஐ கேப். அப்படின்னா பி வெக்டார் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கியூஏ ஐ கேப் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்டு ஃபிகர் வந்து பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சார்ஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் கியூ சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு, நெகட்டிவ் சார்ஜுக்கு -2q வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா ப்ளஸ் கியூ, அதுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2a வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2a. அடுத்து இது வந்து எனக்கு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால மைனஸ் ஜே கேப்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சார்ஜ் -2q வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா -2q. அடுத்தது அதுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அதனால் ஏ எழுதிக்கிறேன். அது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிக்கிறனால ஜே கேப். அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 2 இன்ட்டு ஏக்யூ ஜே கேப். அப்படின்னா -2 இன்ட்டு ஏக்யூ ஜே கேப். இந்த இடத்துல எனக்கு -2 இன்ட்டு ஏக்யூ ஜே கேப் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா -4 இன்ட்டு ஏக்யூ ஜே கேப் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து டயக்ராம் வந்து பார்ப்போம். ஃபோர்த்து டயக்ராமில் வந்து மொத்தம் 3 சார்ஜஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு சார்ஜுக்கு வந்து ப்ளஸ் கியூ சார்ஜ், அடுத்து இன்னொன்றுக்கு ப்ளஸ் கியூ சார்ஜ், இன்னொன்றுக்கு -2qங்கிற சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன் கியூ, அதுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அடுத்தது அது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வந்து இருக்குது. ஒய் ஆக்சிஸுங்கிறப்ப எனக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அதனால் ஜே கேப். அடுத்து இன்னொரு சார்ஜ் பார்க்குறேன், அதுக்கும் கியூங்கிறது தான் சார்ஜ், அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அப்படின்னா கியூ இன்ட்டு ஏ. ஆனால் அது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறனால மைனஸ் ஜே கேப். அடுத்த சார்ஜ் வந்து பார்க்குறேன், அடுத்த சார்ஜுக்கும் வந்து -2q வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அது வந்து எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அதனால் மைனஸ் ஐ கேப் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா கியூ இன்ட்டு ஏ வந்து ஏக்யூ ஜே கேப். அடுத்து இதுவும் அப்படி தான், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏக்யூ ஜே கேப். இந்த இடத்துல பார்த்தோம்னா -2 இன்ட்டு ஏக்யூ ஐ கேப். இங்கே -1 இருக்குது, அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்படின்னா இந்த ஏக்யூ ஜே கேப்பும் கேன்சல். அப்படின்னா பி வெக்டாரோட வேல்யூ, அதாவது எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2aq ஐ கேப்னுட்டு கிடச்சிருக்கு.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு நினச்சினாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.